அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு வரி வாக்கியத்தை வெறும் 9 முறை சொல்லுங்கள். நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் உங்களை தேடி வரும். விளையாட்டாக இந்த வாக்கியத்தை சொன்னால் கூட போதும், பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அந்த மாதம் முழுவதும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாக்கியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதக்கூட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். நேற்றைய பதிவில் இந்த செப்டம்பர் மாதத்தில் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை பார்த்தோம், அதை நம்ம எழுதணும். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொன்னாலே போதும். ரெண்டு மெத்தடையுமே ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். இது ஒரு மாதத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மெத்தடா இருக்கிறதுனால நீங்க ரெண்டு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலே போதும், அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். இந்த வாக்கியத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அஃபர்மேஷன் மெத்தடை தான் பார்க்க போறோம். இந்த வாக்கியத்துல ஒரு தமிழ் ஸ்விட்ச் வேர்டும் இருக்குங்க. தமிழில் இருக்கக்கூடிய வாக்கியம் தாங்க மிகவும் எளிமையானது, எல்லாராலையும் சொல்ல முடியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க பணவசிய வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் முக்கியமான விஷயம், இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த பதிவை பார்க்க முடியாதவங்க மேக்சிமம் நீங்க செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ள இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள எப்ப நீங்க இந்த மெத்தடை பார்த்தாலும் அன்றைய தினமே இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வாக்கியத்தை தினமும் நம்ம பயன்படுத்தணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷன் மெத்தட். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். ஃபுல் பாசிட்டிவா இருக்கக்கூடிய, அதாவது முழு நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை சில முறைகள் நாம் எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வாக்கியத்திற்கான சாராம்சம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இது போல அஃபர்மேஷன்ஸ் வாக்கியங்கள் இருக்குங்க. இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த வாக்கியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மொழிபெயர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம டைரக்டா மொழிபெயர்க்க கூடாதுங்க, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் பயன்படுத்தினால் தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க மொழிபெயர்த்துக்கலாம். எந்த மொழியில சொன்னா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க. ஆனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட அதுல இருக்க கூடாதுங்க. சோ ப்ராப்பரா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தினமுமே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 9 முறை இந்த வாக்கியத்தை நாம் சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னா நீங்க 27 முறை கூட சொல்லலாம். 9 அல்லது 27 எண்ணிக்கையில இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து இந்த கவுண்டிங்கை நீங்க மாத்திக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து 9 அல்லது 27 எண்ணிக்கையில இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லுங்க. தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த டைம்ல தான் கரெக்டா சொல்லணும்லாம் கிடையாதுங்க. பெஸ்டான டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம், அதே போல காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய நேரம், இந்த ரெண்டு நேரத்திலையும் பார்த்தோம்னா நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும்.
ஸோ இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் செய்றீங்கன்னா நீங்க வேற டைமிங்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விளையாட்டாக இந்த வாக்கியத்தை சொன்னால் கூட நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உணர்வு பூர்வமாக இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் போது இன்னமும் கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம், நம்முடைய எண்ணங்களை விட உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்தி உண்டு. நம்முடைய உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. பொதுவாகவே பார்த்தோம்னா நாள் முழுவதுமே எந்த உணர்வுகளை நம்ம ஆழமாக வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா அதிகமான பய உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பயத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க உருவாகும். சோ எப்பவுமே பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, விரக்தி, ஏக்கம் இது போன்ற உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தவே கூடாதுங்க. பல நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே இந்த உணர்வுகளை அதிகமாக ஆழமாக நம்ம வெளிப்படுத்துவோம். சோ அதற்கேற்ற சூழ்நிலைகளை தாங்க இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும். சோ எப்பவுமே நம்முடைய உணர்வுகளை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். தைரியம், மகிழ்ச்சி, உற்சாகம் இது போன்ற உணர்வுகளை அதிகமாக நம்ம வெளிப்படுத்தணும். அப்பதாங்க இன்னும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும். நிறைய பணவசிய முறைகள்ல கூட நம்ம பார்த்திருப்போம். அந்த மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நீங்க பணக்காரராக உங்களை ஃபீல் பண்ணணும். ஆனால் இந்த உணர்வுகள் செயற்கையானதாக இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ, எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த பணம் இருப்பதாக நீங்க ஃபீல் பண்ணுங்க. உண்மையாகவே இதை உணரணும். உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க, உங்களுக்கு பிடித்த எந்தெந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சோ அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா வெளிவரும். அந்த சந்தோஷமான உற்சாகமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 9 முறை ரிலாக்ஸ்டா பொறுமையா நீங்க சொல்லுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் அபரிமிதமான பணவரவை தினமும் நான் பெறுகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் அபரிமிதமான பணவரவை தினமும் நான் பெறுகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் அபரிமிதமான பணவரவை தினமும் நான் பெறுகிறேன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. 9 அல்லது 27 எண்ணிக்கையில தான் நம்ம சொல்ல போறோம். சோ 5 நிமிடங்கள் கூட ஆகாதுங்க. சந்தோஷமா உணர்வு பூர்வமா இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கியத்தை தவறாமல் தினமும் நீங்க சொல்லுங்க. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண சில தினங்களிலிருந்தே ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.